लास्यं विहाय किमपि स्थितमाश्रयन्ति रंगेश्वरेण सहित मणि मंडपेषु मंजुस्वनेषु परितेष्वपि विश्वमेतत् मौनेन हन्त भवति मुखरीकरोति मणिகள் பொருந்திய பாதுகையே பவதி நீ சகிதா கூட இருக்கும்போது யாரோட ரங்கேஸ்வரேன ரங்கநாதனோடு கூட இருக்கும்போது யாரு விஹாய யாரு விட்டுட்டாளோ எதை விட்டுட்டா லாஸ்யம் லாஸ்யம்ங்கிறது உயர்ந்த நாட்டியம் நான் இன்னைக்கே சொன்னேன் தாண்டவம்னு சொன்னா கொஞ்சம் ஒருவேளை அந்த அந்த மூடு வந்து கொஞ்சம் கலங்கி இருக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நடனம் லாஸ்யம்ங்கிறது ரொம்ப சந்தோஷத்தில் செய்ய வேண்டிய நடனம் லாஸ்யம் சொல்லிட்டோ ஆஸ்ரயந்தி அதை எடுத்துட்டு இருக்கா கிமபி கிமபி எது ரொம்ப வினோதமா இருக்கும் வினோதமாக ஸ்திதம் ஏதது விஸ்வம் முகரீகரோதி இந்த உலகத்தையே பேச வைக்கக்கூடிய அழகான ஒரு சன்னிவேஷம் மேல சொல்லிட்டோ மஞ்சுஸ்வனேஷு விரதேஷ்வபி மஞ்சுஸ்வனேஷு இனிமையான நாதம் பெருமாள் வந்து தன்னுடைய பாதுகா தேவியோடு இருக்கும்போது நாட்டியம் ஆடணும்னு நினைக்கிறாராம் அந்த நாட்டியத்துக்கு இப்ப வந்து இந்த இப்போ ஓரளவுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் நமக்கு படங்கள் மூலமா பார்த்தது மூலமா நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுடுத்தோம் இப்போ ஒரு நாயகன் நாயகி கிட்ட தன்னுடைய காதலை சொல்லணும் அப்படின்னு எப்படி சொல்லுவார் உனக்கு கடிதாசி எழுதுவார் அப்புறம் வந்து அந்த பறவை கிட்ட தூது விடுவார் அந்த மாதிரி ஆண்டாள்ல இப்படி எவ்வளவு விண்ணீல வேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர் வாய் வேங்கடத்தின் திருமாலும் போந்தானின் மேகத்தை தூது விட்டா அப்புறம் இந்த பட்சிகளை இது பண்ண சொன்னா இதெல்லாம் தான் காதல் சொல்லுவதற்கு வழி இந்த விதேசிய பண்பாடுல எப்படின்னா இது ஒன்று தப்பு சொல்ல இது நமக்கு ஒரு பழையப்படுத்து எப்படின்னா அந்த நாயகனுக்கு நாயகை பிடிச்சுடுத்துன்னு வச்சுக்கோ முதல்ல ஒரு முட்டிங்கால் கீழே போடணும் போட்டுட்டு ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு மோதிரத்தை வாங்கி அந்த மோதிரத்தை இப்படி நீட்டணும் அந்த பொண்ணு அது சாதாரணமா வாங்கக்கூடாது அவளுக்கு தெரியும் இவர் இப்படிதான் சொல்லுவார்னு ஆனா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு நிக்கணும் ஓ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அட் ஆல் இன்னைக்கு நீ சொல்லுவேன்னு நினைக்கல நாளைக்கு சொல்லுவேன்னு நினைச்சேன் இன்னைக்கு போய் இன்னைக்கு ராகுகாலத்தை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஆச்சரியத்தோட நிக்கணும் அங்க 10 பேர் வந்து பேரி மிருதங்க வீணா வேணும் அவள்லாம் வந்து அப்படியே வயலின் எல்லாம் வாசிக்கணும் அவள்லாம் வந்து இந்த பியானோ எல்லாம் வாசிச்சு அந்த ஆச்சரியமான அந்த நாதத்துக்கு நடுவில் இவர் முட்டிங்கால் போட்டுட்டு அது இவரால் ரெண்டுத்தையும் போட முடியாது ஒரு முட்டிங்கால கீழே போட்டுட்டு அப்படியே அப்படி நீட்டணும் அந்த பெண் அப்படியே சொக்கி போய் நிக்கணும் இது ஒண்ணு இதான பிறகு அவளுக்கு திருமணம் ஆறுதுன்னு வச்சுக்கோ இவரும் அவளும் சேர்ந்து இப்படி சுத்தி 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 வரணும் அந்த பெண்ணு கீழே விழற மாதிரி விழணும் அப்படியே அவர் அப்படியே தாங்கி பிடிக்கணும் இந்த நடனம் எல்லாம் இருக்கு இல்லையா இப்ப நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரிதான் இவர் சொல்றார் என்ன சொல்றார் இந்த பிராட்டியான பாதுகாதேவியோடு பெருமாள் அப்படியே தன்னால லைச்சு ஆடுறாராம் அவர் மட்டும் ஆடிட்டு இருக்கார் நமக்கு தூரக்கே தோணும் மகாலட்சுமி இல்ல இவர் யாரோட ஆடிட்டு இருக்க பாதுகா தேவியோட ஆடிட்டு இருக்க பாதுகா தேவியோட சம்பந்தம் பெற்று ஆடுறார் யோசிச்சு பாருங்க அந்த நாயகன் நாயகி கிட்ட தன் காதலை சொல்லும் போது நிறைய வாத்தியங்கள் இருந்தது இந்த பாதுகா தேவி கிட்ட இருக்கக்கூடிய ரத்னம் அதுவே ஒரு நாதத்தை எழுப்பிடுறது இன்னும் 3வது ஆளுக்கே இடம் இல்லை இதுலயாவது பிரைவசியே இல்லை இப்ப இந்த சுவாமி சொல்லக்கூடிய காதல்ல அந்த பெண் கிட்ட இன்னொரு 10 புருஷாள்லாம் இருக்கா அவள்லாம் பாக்குறா ஆனா இந்த இடத்துல ரொம்ப பிரைவேட்டா இருக்கு அவளே பேக்ரவுண்ட் ஸ்கோரை வேற எழுப்பி அதை 2 பேரும் ஆடுறாளாம் அதனால விஸ்வம் முகரி கரோதி மஞ்சுஸ்வனேஷு விரதேஷ்வபி மஞ்சுஸ்வனம் அழகான இந்த நாதம் எழும்புகின்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்த தேசிகன் மௌனேன ஹந்த பவதி முகரி கரோதின்னு விஸ்மாபிதேவ பவதி மணிபாதரக்ஷே வைரோச்சனேர்விதரணேன ததாவிதேன ஏதாவதாலயமிதி தேவி கிரஹீதபாதா நாதம் திரிவிக்ரமமவவார யதேவநாதைஹி தேவி மணிபாதரக்ஷே மணிகள் பொருந்திய பாதுகா தேவியே இவ எப்படி தோன்றதுன்னா பவதி உன்னால் விஸ்மாபிதேன அப்படியே விஸ்மாபிதேன விஸ்மயம் விஸ்மாபிதம்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு நிக்கிற மாதிரி அது எப்படி இருக்கு விதரேன கொடுப்பது போல் வைரோச்சனேஹே வைரோச்சனன்னு சொன்னா விரோச்சனன் பிள்ளைன்னு அர்த்தம் பலிக்கு வைரோச்சனன் பேர் ஏன்னா கஷ்யபர் பிள்ளை ஹிரண்யகசிபு பிள்ளை பிரகலாதன் பிள்ளை விரோச்சனன் பிள்ளை பலி பிள்ளை
பலி பிள்ளை நமுச்சி. அதனால இது ஒரு சில இடங்கள்ல இந்த பானாசுரன் அந்த வம்சத்துல வந்தவான்னு சொல்றா. அது நேர் பிள்ளையா நிறைய ஜெனரேஷன்ஸ் கழிச்சு வந்ததாங்கிறது ஒரு சின்ன ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு. ஆனா இங்க பலி பிள்ளை நமுச்சி, பலியினுடைய அப்பா விரோச்சனன், விரோச்சனன் பிள்ளையாக இருப்பதனால் வைரோச்சனைகி அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிறார். வைரோச்சனைகி விரோச்சன ததாவிதேன எந்த விதத்தில் கிரஹீத பாதா பிடிச்சு விட்டார் அந்த திருவடியை, சிக்கென பிடித்தார். சிக்கென பிடித்துக் கொண்டு திரிவிக்ரமம் நாதம் எந்த திருவடியை வைரோச்சனான பலி பிடித்துக் கொண்டார்? திரிவிக்ரமனுடைய பாதத்தை. அதனால அவாரயது அவாரயது நிறுத்திட்டு நாதைகி அலம் ஏதாவதா, அதாவது ஏதாவதா அதாவது போரும் சுவாமி, இனிமே அளந்தது போரும். அதாவது பலி சக்கரவர்த்தி கொடுக்கும் போது அந்த தானத்தை ரொம்ப சாதாரணமா நினைச்சான். 3 இடம் தானே நான் கொடுத்துருவேன். இங்கே பக்கத்து பூரி பக்கத்துல நிறைய இடம் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி இடம் வேணும்னு சொல்லுங்க. ஆஹா ஒவ்வொரு கொடுத்துட்டான். இது அளந்தா ஒரு திருவடியை மேல அடக்கிறது, ஒரு திருவடியை கீழே அடக்கிறது. 3வது அடிக்கே இடம் இல்லை. 3 அடிக்கு ரொம்ப சாதாரணமா கொடுத்துட்டான். 3வது அடிக்கே இடம் இல்லை. போரும் சுவாமி நீர் அளந்தது போரும்னு சொல்ற மாதிரி சொல்றானா. ஏதாவதா ஏதாவதானா போரும் போரும் அப்படிங்கிறாராம். அந்த அளவுக்கு பெருமாள் அளந்த பொழுது இருந்த பாதுகாதேவியை ஞாபகம் வச்சுக்கோ. பெருமாள் பாதுகாதேவியோட தான் அளந்தாருங்கிறது தேசிகனுடைய நிர்வாகம். விதேசங்கள் எல்லாம் போனா உங்களுக்கு சட்டுன்னு பாதுகாதேவியோட அளக்குற மாதிரி இருக்காது. தேசிகன் சொன்னார், எங்க பாதுகையை கழட்டி வச்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. பாதுகையை கழட்டி வைக்கணும்னா இவர் வளரும் போது பாதுகையும் தானே சேர்ந்து வளர்ந்துருக்கும். இப்ப அதை கழட்டி வைக்கிறதுக்கு இடம் இருக்காரு. ரொம்ப பெருசா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எங்க கொண்டு கழட்டி வைக்கிறது, அதோட சேர்ந்து அளக்க வேண்டியதுதான். அதனால ஏதாவதா அல்ல ரொம்ப இந்த பம்பாய் ட்ரெயின்ல எல்லாம் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் போகும்போது பேக் பேக் ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுக்கோ, அது தனியா கழட்டி வச்சு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அதுக்கே இடம் இருக்காது. அதனால அது கூடவே மாட்டிக்கிடமா இருக்கு பாருங்க. பெருமாள் வளரும் போது அந்த பாதுகையே சேர்ந்து வளர்ந்துடுதோ, எங்க கொண்டு வைப்பார் வைக்க தெரியல. அதனால கூடவே அளந்தார். அந்த கூடவே பாதுகாதேவியோடு அளந்ததால் பாதுகாதேவி கொடுத்த தெம்பர பெருமாள் பூமியை ஒரு திருவடியால், ஆகாசத்தை ஒரு திருவடியால், பலி சக்கரவர்த்தி விரோச்சன் பிள்ளை மேல கால வைக்கணும். பலி சக்கரவர்த்தி போரும்பா, இதுக்கு மேல இடம் இல்லை. ஏதாவதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நாதம் எழும்பக்கூடிய அளவுக்கு அந்த நாதத்தை பெற்ற பாதுகாதேவியே அப்படின்னு இந்த இடத்துல 446வது ஸ்லோகம் இந்த பத்ததியில் 66வது ஸ்லோகத்தை எடுக்கிறார். சாமானிரங்க நிருபதி சரசம் ச கீதம் லீலாகதேஷு வினிவாரயதி ஸ்வதந்திரஹ ஸ்ரோதும் தவ ஸ்ருதி சுகானி விசேஷவேதி மஞ்சூனி காஞ்சன பதாவனி சிஞ்சிதானி காஞ்சன பதாவனி. அதாவது ஸ்வர்ணம் நிறைந்த பாதுகையே லீலா கதேஷு, லீலாகதேஷு ரொம்ப ஆச்சரியமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது, ரங்க நிருபதிஹி லீலாகதீஷு, லீலா லீலான்னு சொன்னா பகவான் எதை லீலை, லீலைன்னு சொன்னா ஒரு ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோ, விளையாட்டுன்னு வச்சுக்கோ. பெருமாள் எது செய்தாலும் அது லீலை. விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேனா படைத்தல் காத்தல் அழித்தல் கூட லீலை. இதுல ஒரு சந்தேகம் உங்க குழந்தைகள் கேட்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோ, வியாதியால கஷ்டப்படுறோம், எல்லாம் முடிச்ச உடனே ஒருத்தர்கிட்ட ஒரு ஞானி கிட்ட போய் கேட்கிற, சுவாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன் பகவான் இப்படி பண்ணணும்? எல்லாம் விளையாட்டு சார், விளையாடுவதற்கு நான் தானே கிடைச்சேனா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆனா எப்படி நீங்க அதை சுத்தி முத்தி பார்த்தாலும் பகவான் இது ஒரு விளையாட்டு தான். இட் மே நாட் பி இமீடியட்லி கன்வின்சிங். இமீடியட்டா உங்களுக்கு நம்ம கன்வின்ஸ் ஆகாது. இப்ப கஷ்டப்படுறவா கிட்ட போய் எல்லாம் விளையாட்டு பண்றாருன்னு சொன்னா எப்படி? ஆனா அதுதான் பதில். எதுவாக இருந்தாலுமே லோகத்து லீலா கைவல்யம்னு பாதராயணர் சூத்திரக்காரர் எடுக்கும் போதும் லீலையாகத்தான் செய்கிறார்னு நிர்வாகம். அதனால இந்த இடத்துல லீலா கதீஷு, அதாவது பகவான் அந்த பாதுகாதேவியோட சஞ்சரிக்கும் போது கூட லீலா கதீஷு லீலைக்காகத்தான் செல்கின்றார். ரங்க நிருபதேகே, சாதாரண ஆள் இல்ல, நிருபதேகே நரர்களுக்கு பதி. ரங்க நிருபதேகே, ரங்கன்னு சொன்னா மழத்திட்டுன்னு அர்த்தம், புலினேஷுன்னு அர்த்தம். அதாவது புலினம்னு சொன்னா ஒரு நதி சஞ்சரிச்சுட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் ஜலம் குறைஞ்சு கொடுத்தோம்னா அங்கங்க திட்டு திட்டா பார்ப்பேன், குன்று மாதிரி இருக்கும். ஒரு ஐலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐலெட்னா ரொம்ப சிறிதாக இருக்கும், அதுக்கெல்லாம் புலினம்னு பேர். அந்த புலினத்துக்கு அந்த காலத்துல பரிப்பாடல்ல சொல்லும் போதே ரங்கம்
துருத்தி, லங்கை என்பார் அப்படின்னு அந்த இடத்துல பரிபாடல் எடுக்கிறான். 3 வார்த்தை சொல்றான். ரங்கம், எந்த இடத்துல மணல் கல்லெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கோ அதுக்கு ரங்கம்னு பேரு. 2வது துருத்தி, திருப்புந்துருத்தி அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அது காவேரியில ஏற்பட்டு இருக்கக்கூடிய இடம். துருத்தின்னு சொன்னாலும் ஒரு ஐலட். 3வது லங்கான்னு சொன்னாலும் ஐலட். 3 வார்த்தையுமே தமிழர்கள் பரிபாடல் எடுக்கிறார். பெருமாள் அயோத்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்தார். ஒரு இடத்துக்கு போறதுக்கு லங்கைக்கு, ஆனா செட்டில் ஆனது ரங்கத்துல. லங்காவும் ஒரு ஐலண்டு தான், ரங்கமும் ஐலண்டு தான். அதனால ஒரு ஐலண்டுல இன்னொரு ஐலண்ட பார்த்துட்டு இருக்காரு. தென் திசை இலங்கை நோக்கி. அப்ப லங்காங்கிற அந்த ஐலண்ட பார்த்துட்டு இருக்கார் இந்த இடத்துல இருந்து. அப்படின்னா இந்த ரங்க, புலினம், துருதி இதெல்லாம் சமான வாசக சப்தம். இன்னொன்னு ரங்கம்னு சொன்னா நிருத்தியஸ்தானத்துக்கு ரங்கம்னு பேர். நாட்டிய ரங்கம்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் தாயார் விளையாடுவதற்காகவே பிரத்யேகமாக ஏற்பட்ட ஊர் தான் ஸ்ரீரங்கம். அதனால இந்த ஸ்ரீரங்கம்ல ஏதோ ஒரு நாட்டியம் நாடகம்லாம் நடக்க போகுது. அதனால தேசிகன் என்ன சொல்லிட்டார், 10 அங்கங்களோடு கூடிய நாடகம் நடந்துதான். அதுதான் தசாவதாரம்னு விட்டார். தேவோன சுபம் ஆதனோது தசதா நிவர்த்தயன் பூமிக்கான்னு அது ரொம்ப அழகா ஒரு திரை போட்டானா. டைரக்டர் திரையை திறந்தார். முதல் அங்கம், முதல் பார்ட் என்னன்னா மத்ஸ்யாவதாரம். திருப்பி திரையை போட்டா, திரும்பி விளக்கினா கூர்மாவதாரம். அப்படின்னா இது ஒரு நாடகம். நாடகம் அரங்கேறுவதற்கு ஒரு இடம் ரங்கம். மகாலட்சுமி பிரத்யேகமாக விளையாட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம். ரங்கம் என்பது மணத்திட்டு. அந்த இடத்துல சேஷபீட்டத்துக்கு மேல பகவான் சயனம். அப்ப மணத்திட்டா இருக்கக்கூடிய ரங்கம், பிராட்டிக்கு நிருத்தியஸ்தானமா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் பகவான் நிருபதியா இருக்கார். அந்த ஸ்ரீரங்கத்தின் நிருபதி, ரங்க நிருபதி. அவர் எப்படி இருக்கார்? ஸ்வதந்திரா. ஸ்வதந்திரன்னு சொன்னா யாருடைய ஆதேசத்தையும் யாருடைய ஆதரவையும் எதிர்பாராமல் தன்னிச்சையாக இருக்கக்கூடியவன் ஸ்வதந்திரன். பரமாத்மாவுக்கு ஸ்வதந்திரன், ஸ்வதந்திரன் என்று பெயர். அவரை அண்டி பிழைக்கக்கூடிய நமக்கு பரதந்திரர்கள் என்று பெயர். அதனால தான் பரதந்திரர்களாக நமக்கு இருக்கக்கூடிய குணத்துக்கு பாரதந்திரியம் என்று பெயர். ஸ்வதந்திரனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு இருக்கக்கூடிய குணத்துக்கு சுவாதந்திரியம். அப்ப அவன் ஸ்வதந்திரன், அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணம் சுவாதந்திரியம். நம்ம பரதந்திரர்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குணம் பாரதந்திரியம். அப்ப பாரதந்திரியம் சுவாதந்திரியத்தை நம்பி இருக்கு. இந்த இடத்தை சொல்லும் போது நிறைய உபன்யாசங்கள்ல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம நினைக்கிறது பண்றதுக்கெல்லாம் காரணம் யாரு? என்ன சரி, இது கூட தெரியாம நீங்க எல்லாம் உபன்யாசத்துக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் பகவான் தான். அப்போ என்ன பண்ணிடுவான், இந்த உபன்யாசத்தை கேட்டுட்டு இப்போ வெடிகுண்டை தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்க. ஏப்பா தூக்கி போட்டேன்? பகவான் தான் தூக்கி போட சொன்னேன், நன்னா போட சொன்னேன், இன்னும் 2-3 போட சொன்னேன் அப்படின்னு எப்படி பண்றது? இதை சமாளிக்கணுமே. அதுக்கு நம்ம என்ன சொல்லிடுவோம், எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டுக்கு உடையதுதான். ஆனால் இந்த சேத்தன விசேஷமான ஜீவாத்மா ஒரு பாஞ்சபௌத்திக சரீரத்துல இருக்கும் போது ஒரு லவலேஷம் அந்த பகவானுடைய பாரதந்திரத்துக்கு அடங்கிய ஒரு சிறிதளவு சுவாதந்திரம் நமக்கு கொடுத்துருக்காரு. ஒரு ஃப்ரீ வில்னு கொஞ்சம் இருக்கு. அதாவது ஒரு மண்டபத்துக்குள்ள போனோம்னா அம்மா சொல்றா, இதை பாரு, நான் மண்டபத்துக்குள்ள எல்லா இடத்தையும் பார்த்துருக்கேன். குழந்தைய பார்த்து சொல்றா, மண்டபத்துக்கு வெளியில போன 2 அடி மண்டபத்துக்குள்ளேயே விளையாடி. அப்போ மண்டபத்துக்குள்ள விளையாடக்கூடிய அளவுக்கு ஃப்ரீவில் இருக்கு, வெளியில போறதுக்கு ஃப்ரீவில் இல்லை. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ள நமக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அந்த இண்டிபெண்டன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறதுலதான் நம்ம பிரகலாதனா இருக்கோமா, ஹிரண்யகசிபுவா இருக்கோமா, ராவணனா இருக்கோமா, விபீஷணனா இருக்கோமா, ஒபாமாவா இருக்கோமா, ஒசாமாவா இருக்கோமா அப்படிங்கிறதுல அந்த வித்தியாசம் வந்துருது பாருங்க. அது என்னன்னா அந்த அந்த அளவுல we have to use our free will. So there is a free will. We have to exercise that free will, but exercise that judiciously. அதுதான் இந்த இடத்துல சொல்ற.
ஸ்வதந்திரா விசேஷவேதி. விசேஷவேதி ஏதோ பிரிச்சு பார்க்கிற மாதிரி இருக்கே. வினிவாரயந்தி எது நிறுத்தப்படுகின்றதோ. சாமானி சரசம். சாமானி சரசம், அந்த வார்த்தை சொல்லும் வார்த்தையெல்லாம் சரசம், ரொம்ப ரம்யமான வார்த்தைகளாக இருக்கின்றது. கீதம் ச ஸ்ரோதும். கீதம் ச பேச்சு, அந்த பேச்சு கூட பாட்டு மாதிரி இருக்குங்கிறார். பேச்சு பாட்டு மாதிரி இருக்குமா? ஓ ரெண்டு விதம் இருக்கு. இந்த ஹரிகதால பாமின சரஸ்வதி பாய், அப்புறம் வந்து கமலாமூர்த்தி, இவாள்லாம் இருக்கும்போது அது ஒரு விதமான ஹரிகதையா இருக்கும். அது மராட்டியர்கள் ஏற்படுத்திய ஒரு பద్ధதி. சர்ஃபோஜி மகாராஜாலாம் இந்த 17, 18, 19 நூற்றாண்டுல எல்லாம் தஞ்சாவூர் ஆண்டா மராட்டியர்கள். அவள்லாம் வரும்போதுதான் இந்த சம்பாஜி மகாராஜா என்ன பண்றாரு, சின்ன வயசுல இருந்து அவருக்கு வந்து பண்டம் ரொம்ப பிடிக்குமா, அதனால அவள்லாம் மகாராஷ்டிரத்துல என்ன பண்ணுவா, ஒரு பொடி அரைச்சு வைப்பான். அந்த பொடி இங்க கூட்டுன்னு வந்துட்டு, அந்த குழந்தை நான் இது இல்லாம இருக்க மாட்டேன்னு அதை வந்து கோக்கம் சிறப்புல போட்டு கொதிக்க விடுவா. கோக்கம்ங்கிறது மகாராஷ்டிர பக்கம் கிடைக்கிற ஒரு விதமான ஒரு புளி. புளின்னு சொல்லிட முடியாது, புளி மாதிரி ஒண்ணுது. அதுல கொதிக்க விடுவா. இந்த குழந்தைக்கு இங்க வந்த உடனே அதே வேணும் கேட்டுட்டான். பொடி இருக்கு. அதனால இவா என்ன பண்ணாலும் தமிழர்கள் கிட்ட கேட்டாலும், உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த கோக்கம்லாம் எனக்கு தெரியாது, புளி தெரியும்னா புளி காலத்துல நல்லா இந்த பொடியை போட்டு கொதிக்க விட்டா. சம்பாவுக்காக வந்ததுதான் சாம்பார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் மராட்டியர்கள் கொண்டு வந்தது. நம்ம பிராச்சீனத்துல இதுக்கு குழம்புன்னு தான் சொல்லி வழக்கம். இப்ப சாம்பாரை போடுங்கோ, நாங்கெல்லாம் தமிழர்கள் சாம்பார் தான் சாப்பிடுவோங்கிறது ரசடு. இந்த சாம்பாருங்கிறதே மராட்டி வார்த்தை தானே, நீ குழம்புன்னு தானே சொல்லி ஆகணும், அதுல தானே இருக்கு. அதனால சாம்பார் போடுங்க, நாங்கெல்லாம் தமிழர்கள் ஏற்படுத்திய சாம்பாருங்கிறது. அதனால இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதுல என்ன சொல்ற பேச்சு. அவ என்ன பண்ணிவிட்டா, இந்த 17 நூற்றாண்டுல சர்ஃபோஜி வரும்போதுதான் இந்த திருக்கடையூர்ல நிறைய இந்த ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. அபிராம பட்டர் இருந்தார், எல்லாம் இது சம்பந்தப்பட்டதுதான். அவர்கள் காலத்துலதான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் எல்லாம் வந்தது, ரொம்ப ஃபேமஸ். இந்த மராட்டி கான்ட்ரிபியூஷன்லாம் நிறைய இருக்கு. அவாதான் வந்து இந்த மராட்டியர்களுக்கு முன்னாடி இந்த நாயக்கர்கள் காலத்துலதான் இப்போ தஞ்சாவூர்லயே பிருஹன்னாயகி சன்னதின்னு உண்டு. அந்த பிருஹன்னாயகி சன்னதி எல்லாம் ராஜராஜன் எழுப்பவே இல்லை, அவன் வெறும் சிவன் சன்னதி தான் எழுப்பினான். பிற்காலத்துல ஆட் பண்ணிட்டே வருவார். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஆர்கிடெக்சர் இஸ் ஆல்வேஸ் இன்கிரிமெண்டல் இன் அப்ரோச். இப்ப நீங்க வந்து தேவபெருமாள் சன்னதிக்குள்ள நுழையர்கள், அதாவது அனந்த சரஸ் தாண்டி உள்ள போறீங்களா, அந்த நரசிம்மர் கிட்ட இருக்கக்கூடிய மண்டபம் எல்லாம் சோழர்கள் கட்டினது. முன்னாடி இருக்கக்கூடிய கல்யாணோத்சவ மண்டபம்ங்கிறது விஜயநகர மன்னர்கள் கட்டினது. அவள ஆட் பண்ணிட்டே போவான், இன்கிரிமெண்டலா இருக்கும். ஒரு கோவில் ஒத்தரையே கட்டினதா இருக்காரு. நீங்க ஸ்ரீரங்கத்துக்குள்ள போறேன், கருட ஆழ்வார் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிருஷ்ணர் சன்னதி இருக்கும் லெப்ட் ஹேண்ட் சைட்ல. அந்த கிருஷ்ணர் சன்னதி ஹொய்சாலாக்கள் எழுப்பினது. அதனால ஒரு இடத்துல ஒருத்தர் ஒண்ணு பண்ணிட்டு வருவாங்க. அதனால இந்த மராட்டியர்கள் என்ன பண்ணா, இந்த ஏக்நாத், துகாராம், கானோபாத்ரா இவாளுடைய அகங்கள்லாம் கேட்டுட்டோ, அவ இங்க தெற்கு தியாளுக்கு வரும்போது கதையை சொல்லணும், பாட்டு ரூபேன சொல்லணும். திம்மி கிட்ட பஜமிருதங்கம் பிரம்மா தாளகரி கஜானன தாண்டவ நிருத்ய கரி அப்படின்னு சொல்லிட்டு ஹரிவிட்டல் கீ ஜெய், பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய் அப்படின்னு சொல்றா இல்லையா? இதெல்லாம் மராட்டியர்கள் ஏற்படுத்திய ஹரிகதா. அதுல என்ன சொல்லுவா, பாமர மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னா உயர்ந்த விஷயத்தையே நீங்க ஆஹா ஓஹோ சுவாதந்திரத்துக்கு அடங்கிய பாரதந்திரியம், இந்த பாரதந்திரத்தில் 2 இதெல்லாம் தானே யாருக்கு புரியும்? அதனால கிருஷ்ணர் வந்தாராம், கிருஷ்ணர் கேட்டாராம், அப்படியே அந்த பேச்சே பாட்டா மாறிடு பாருங்க. அது ஒரு விதம். ஆனா ரொம்ப பிராச்சீனத்துல இப்ப இந்த காலக்ஷேப ரீதியில ஆச்சாரியர்கிட்ட கேட்டு வந்தவெல்லாம் இப்படி எல்லாம் பாடிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போது தேசிகன் சொன்னாராம், அப்படி இல்லை, அது ஒரே மாதிரி தேசிகன் நீங்க சாதிக்கிற அப்படின்லாம் நம்ம சொல்லணும்னு வருவோம். இது ஒண்ணு. இந்த இடத்துல தேசிகன் இந்த ஸ்லோகத்தை எடுக்கும்போது இதெல்லாம் எடுக்கவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, பேச்சே பாட்டா இருக்குங்க. சாதாரண பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், எப்படி இருக்கேன் அப்படின்னா, இது ஒன்றும் பாட்டே தெரியலையே, எப்படி இருக்கேன் இல்லையா? இப்ப நீங்க அதை கேட்கும் போதே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரே மாதிரி இருக்கு. அப்படியா? மேல கொண்டு பாருங்க, ஐயோ எனக்கு தெரியாது. கீழே கொண்டு பாருங்க, பாருங்க, ஐயோ எனக்கு தெரியாது. ஐயோ எனக்கு தெரியாது. எப்பொழுது இது குழந்தை இப்ப மேல போறது, எனக்கு தெரியாது, நான் வாக்கிட்ட சொல்லல. அப்ப கீழே போடுது, அப்ப கீழே போடுது, மேல வருது, கீழே வருது இல்லையா? எல்லாம் நீங்க கேரளாவுக்கு போயிட்டேன்னா அவ பேச்சே அப்படிதான் இருக்கும்.
அப்படின்னு அந்த மேல போயிட்டு கீழே வருது இல்லையா? இதெல்லாம் இந்த பேச்சோட இவ்வளவு கவனிச்சுக்காரு பாருங்க. நீங்க உடனே கேட்பேன், ஏன் சுவாமி இவரோ உட்காந்து தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, கேரளால எங்க கவனிச்சார்? குலசேகர ஆழ்வார் பாசனம் முடிச்சா போறோம். ஏன்னா ஆழ்வார் என்ன பண்ணார், பெருமாள் திருமொழியில முதல் திருமொழியில 500 சொல்லல, 500 அப்படின்னு விட்டார். அதனாலதான் வியாக்கியாதா சொன்னார், கொஞ்சம் கேரளா வாசனை வருது பாருங்க. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் அந்த வார்த்தா பிரயோகம் பண்ணியிருக்காரு. இந்த அச்சன்பர் ஆழ்வாரே பாசுரங்கள்ல அச்சன் தான் சொல்வார். அதனால இந்த அச்சன், அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய வார்த்தைகள் பிராச்சீனத்துல இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள் எல்லாமே கேரளக்காரனா பயன்படுத்துவா. அச்சன், அம்பலம் எல்லாம் சொல்வா. இங்க அப்பா நைனான்னு எடுத்து அதெல்லாம் விட்டாச்சு. அதனால அச்சன்ல இருந்து அது நைனா மாதிரி எடுத்து இப்ப நைனாக்கு எங்க நான் தேடின்னு சொல்றேன். அதனால இந்த இடத்துல என்ன சொல்ற, சாமானி சரசம் கீதம், சாமான்யமா பேசக்கூடிய வார்த்தை கூட கீதமா இருக்கு, காதுக்கு ரம்யமா இருக்கு. ஸ்ரோதும், அதை கேட்க வேண்டும் என்கின்ற இச்சையில் தவ சிஞ்சிதானி ஸ்ருதி சுகானி, எப்படி இருக்கு ஸ்ருதி சுகானி தவ சிஞ்சிதானி, அம்மா பாதுகையே உன்னில் பொருந்திய அந்த மணிகள் சிஞ்சிதம் ஒரு துவனியை எழுப்புகின்றது, ஜிங்லிங் சவுண்ட், அது காதுக்கு ரம்யமா இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல கீதம் ச ஸ்ருதும் தவ சிஞ்சிதானி ஸ்ருதி சுகானி, காதுக்கு ஸ்ருதி, ஸ்ருதின்னு சொன்னா கேட்பது, கேட்பதற்குரிய கருவி காது, காதுக்கு ரம்யமா இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார்.